அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்கிட்ட என்னென்ன கேஸ்ட் அயர்ன் குக்வேர் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கந்தர் ஸ்டோர் கிட்ட இருந்து வாங்கின ப்ராடக்டாக தான் இருக்கும். இது வந்து நான் ஸ்டார்டிங் இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இது நான் சொந்தமாக வாங்கின ப்ராடக்ட்டு. நான் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் இந்த வீடியோ வந்து அவங்களுடைய பேக்கிங்கிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், இவங்க மோஸ்ட்லி வந்து எஸ்டி கொரியர்லேருந்து தான் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அவங்க எவ்வளோ டெலிகேட்டாக நம்ம ப்ராடக்ட்டை வந்து சென்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. இது வந்து நான் செகண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுற தோசை தவா. எங்கள் அம்மா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் தோசை சுட சுட ரொம்ப அழகாக வந்திருந்தது. அதனால் நான் வந்து கேட்டது போது அவங்க வந்து எனக்கு இன்னொன்று ஒரு ஆர்டர் பண்ணி எனக்கு கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு 12 இன்ச் கிரைண்டட் தவா. அரௌண்ட் 550 ருபீஸ் வரும். ஸோ இதை நான் தனியாக வாங்கினனால எனக்கு இதோட டெலிவரி சார்ஜ் என்னென்னு தெரிஞ்சது. ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இதோட டெலிவரி சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 120 ருபீஸ் வந்துச்சு. ஸோ இதுதான் எங்கள் அம்மா யூஸ் பண்ணிகிட்டு இருந்த தோசை தவா. இதில் பார்த்திங்கனால தெரியும், ரெகுலராக யூஸ் பண்ண அதில் வந்து ஒரு நான்ஸ்டிக் கோட்டிங் இதில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தி கம்பேர் டு நான்ஸ்டிக் குக்வேர் இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்ம பழைய காலத்து மெத்தடுக்கே நம்ம போடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்க ஆரம்பித்தேன். ஸோ உண்மையிலேயே இது வந்து நீங்கள் தோசை சுட்டு எடுத்தீங்க அப்படின்ட்டானா பேப்பர் ரோஸ்ட்டாக இருந்தாலும் சரி, கல் தோசை இருந்தாலும் சரி, ரொம்ப அழகாக வருது. இது நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் அது மேலே ஆயில் தடவி வைக்கணும். ஸோ இந்த தோசைக்கல் வந்து பழக்கணும். ஜஸ்ட் இது வந்து வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் இல்லைட்டானா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டனாலே அது வந்து சீசனிங் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 9 இன்ச் ஸ்பெஷல் கோல்டு ஆப்பச்சட்டி. இது வந்து அரௌண்ட் 470 ருபீஸ். இது அம்மாக்குள்ளது தான். என்கிட்ட வந்து நான் சீசனிங் ஆப்பச்சட்டி இருக்குது. நான் அது வந்து ஒரு 250 ருபீஸ்க்கு வாங்கினேன். 2 வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கிரைண்டர் டைப் தான். அதாவது ஃபைன் ஃபினிஷிங் பாலிஷ் டெக்ஸ்சர் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி நாங்கள் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஆப்பம்லாம் அதில் சுடுறது கிடையாது. ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக நாங்கள் இதை யூஸ் பண்ணுறது, சிக்கன் அந்த மாதிரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 7 இன்ச் ஆம்லெட் பேன். இது என்னோடய ஃபேவரெட்டு. அரௌண்ட் 250 ருபீஸ்க்கு நான் வாங்கினது. இதுவும் வந்து நான் சீசனிங் தான். நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப அழகாக நான்ஸ்டிக் கோட்டிங் இதில் வந்திருக்கு. உங்களுக்கு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் எப்படி இந்த ப்ராடக்ட்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன்றது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 இன்ச் ஸ்பெஷல் இண்டக்ஷன் கடாய். இது அரௌண்ட் 300க்கு நான் வாங்கினேன். இது வந்து என்னென்னா கிராப் குக் பண்ணுறதுக்காக. ஏன்னா நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேரில் பண்ணிட்டேன்னா ஸ்க்ராட்ச் ஆகிடும்ன்றதுக்காக நான் இது வந்து வாங்கினது. இதுவும் அரௌண்ட் 1 kg சிக்கன் ஒரு மட்டன் யூஸ் பண்ணி இது வந்து குக் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச் ஓவன் ஸ்கில்லட்டு. 450க்கு நான் வாங்கினேன். இப்போது அது வந்து ஒரு 550 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓவனில் வந்து இதில் பேக் பண்ணலாம். சிக்கன் மட்டன் இதில் வந்து பேக் பண்ணலாம். பீஸா கூட இதில் வந்து நீங்கள் குக் பண்ணலாம். ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நான் ஸ்டவ்லேயே வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஷீர் டெக்ஸ்சரில் வர்றதுக்காக நான்வெஜ் வச்சு இது குக் பண்ணுறதுக்காக நான் இது வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 1/2 kg சிக்கன் ஒரு மட்டன் அந்த குவான்டிட்டியை வச்சு இதில் வந்து நீங்கள் குக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது வந்து என்னோடய ஃபேவரெட்டு. இது வந்து தாளிப்பு கரண்டி. ஸோ இது வந்து நிறைய இதிலலாம் நான் செக் பண்ணி பார்த்தேன் ஆன்லைனில். எஸ்பெஷலி இண்டஸ் வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. இது வந்து 140 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இது மட்டும் தனியாக நான் இது பண்ணி வாங்கினேன். இவங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது வந்து கவரும் செய்யாது. இப்போ நம்ம வந்து இதில் தாளிக்கிறோம் அப்படின்ட்டானா இந்த பாத்திரம் கவர்ந்து கீழே விழாது. மோஸ்ட்லி நீங்கள் மிடில் ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயர்ன் கடாய். 320 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இப்போ எவ்வளோ ரேட் இருக்கும்னு எனக்கு தெரியல. இதில் தான் நான் வந்து ஆப்பம் குக் பண்ணுவேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நான்ஸ்டிக் கோட்டிங் ஃபார்மாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள்.
இதில் வந்து நீங்கள் ஒரு 1/2 கேஜி சிக்கன் ஒரு மட்டன் இதில் நீங்கள் வந்து இதில் குக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் என்கிட்ட என்னோடய இன்லாஸ் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது இருக்குது. இது எல்லாமே எங்கள் அம்மாக்குள்ளது தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். ஸோ அவங்க எனக்கு தனியாக ஒரு செட்டாக வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்ஷால்லா நான் ஊருக்கு போனேன்ட்டேன்னா உங்கள்கிட்ட அந்த வீடியோஸ் நான் காமிக்கிறேன். இது வந்து லோக்கல் ஸ்டோர் பாட் எங்கள் செல்லமன் என்கோ பல்லாரமில் நான் வாங்கினேன். அரௌண்ட் 120 ருபீஸ் இருக்கும் இது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தம் போடுறதுக்காக நாங்கள் இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டானா நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய வியூவர்ஸ் இதெல்லாம் ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க. அவங்க ப்ராடக்ட் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டானா நீங்கள் அதில் போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஃபோன் நம்பரும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதில் போய் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் வேணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன் அது எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆட் பண்ணணும். அவங்களுடைய வாட்ஸ்அப் பேஜ் இருக்கும். அதில் கேட்லாகில் கிளிக் பண்ணிக்கிட்டோன்னா இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் உங்களுடைய பின் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்ட்டானா அந்த பின் நம்பருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற டெலிவரி சார்ஜ் ஐ திங்க் இவங்க வந்து 1 கிலோக்கு வந்து 20 ருபீஸ் டெலிவரி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துட்டானா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.